அவரின்றி வேறில்லை. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவே என் தேவனை, பறைசாற்றுவே என் நாதனை, இந்நாளுமே என் வாழ்விலே. போற்றுவே என் தேவனை, பறைசாற்றுவே என் நாதனை, இந்நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் நின்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்நாளிலே நாம் அனைவரும் இறந்த அத்துணை ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து அவர்கள் முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திரு அவையோடு இணைந்து நாமும் இந்நாளில் அவர்களுக்காக இந்த பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். தடையாக இருக்கக்கூடிய நம் குற்றங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்னும் எங்கள் நம்பிக்கை எழுச்சியுறுவது போல உம்முடைய அடியார்களும் உயிர்த்தெழுவார்கள் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும்
உறுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர்கள் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் நீங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் இப்போதும். நிலையில்லா உறவு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் இப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும்.
பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து. உண்மைதன்னை உணர்ந்து உறுதியுடன் நின்றால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். இரண்டாம் வாசகம். திருத்தூதல் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 5 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்தும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia. 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 என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவர் இது தூய வார்த்தையை தகுந்த விதத்தில் எடுத்துரைக்க என் உள்ளத்தையும் உதடுகளையும் தூய்மையாக்கும்.
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 11 இறை வார்த்தைகள் 17 தொடங்கி 27 நிறைவாக. இயேசு பெத்தானியாவுக்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தழுவான் என்றார். மார்த்தா இயேசுவிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர் தழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி அருள்வாக்கினால் நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக அகலக்கடவது. ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த கல்வாரி பலிக்கு வரவேற்கின்றோம். இந்த நாளிலே நாம் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அனைவரும் கரங்களை உயர்த்தி அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைவரும் திரும்ப சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களோடு வாழ்ந்து மரித்த எம் உறவுகள், நண்பர்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் அத்துணை பேரும் முடிவில்லா வாழ்வை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென். இன்றைய நாளிலே 2 விதமான சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இறப்பை நாம் எப்படி பார்க்க வேண்டும், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இறப்பு என்பது என்ன, அது எப்படிப்பட்டதாக நாம் பார்க்க வேண்டும் என்பதை விவிலிய பின்னணியிலிருந்தும், இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இறந்தோரை நினைவு கூறும் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு சில செயல்பாடுகளை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுள் இவ்வுலகத்தை படைத்த பொழுது எவ்வாறாக படைத்தார் என்று நாம் விவிலியத்திலே தொடக்க நூலிலே
முதல் 3 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். அனைவருக்குமே அந்த படைப்பு வரலாறு உங்களுக்கு தெரியும். அத்துணையையும் படைத்தார். இறுதியாகத்தான் கடவுள் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்த கடவுள் மற்ற படைப்புகளுக்கும் மனிதனுக்கும் ஒரு மிக முக்கியமான வித்தியாசத்தை வைக்கிறார். என்ன வித்தியாசம் என்று உங்களுக்கு தெரியும். என்ன வித்தியாசம்? மனிதர்களை தன் சாயலாக படைக்கிறார். நாம் எல்லோருமே கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். கடவுளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் மனிதர்களுக்கு மட்டும் தன் சாயலை கொடுத்து தானாகவே இந்த உலகத்தில் அத்துணை மனிதர்களும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர் படைத்த பொழுது வாழ்வு மட்டும்தான் இருந்தது. அவர் மனிதனை படைத்த பொழுது நிறை வாழ்வை மட்டுமே நாம் அருளாக பெற்றுக்கொண்டோம். சாவு படைக்கப்பட்ட போது இல்லை, இறப்பு படைக்கப்பட்ட போது இல்லை. ஆமா தானே? எல்லாருக்கும் இது தெரியும்ல? இறப்பு என்பது இடையில் வந்தது. இறப்பு என்பது பாதியில் பாவத்தின் சம்பளமாக வந்தது. நாம் அனைவரும் அறிந்ததே. நம்முடைய ஆதி பெற்றோர் அவர்கள் செய்த அந்த பாவத்தினால் அந்த பாவத்தின் சம்பளமாக இறப்பு வருகிறது. இறப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் விரும்பாதது, கடவுள் தன் சாயலாக படைக்கப்பட்ட மக்கள் நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்மை படைத்தார். ஆனால் நம்முடைய சுயநலம் இறப்பை பாவத்தின் சம்பளமாக பெற்றுக்கொண்டோம். உங்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் முதல்ல இறந்தது யார்? இந்த உலகத்தில் முதல்ல இறந்தது யார்? யாரு? ஆபேல். அவரோடு அவருடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்தார்கள். அவருடைய மூத்த சகோதரர் உயிரோடு இருந்தார். ஆனால் முதலில் இறந்தவர் இளைய சகோதரர் ஆபேல். எப்படி இறந்தார்? வயசாகி இறந்தாரா? ஆக்சிடென்ட்ல எதுவும் இறந்தாரா? எப்படி இறந்தார்? தன் சகோதரனால் கொலை செய்யப்படுகிறார். இரத்தப்பழி. இது உலகத்திலே கடவுள் கொடுக்காத, கடவுள் விரும்பாத பாவத்தின் சம்பளமாகிய அந்த இறப்பு, கொலை, இரத்தப்பழி முதலாக இந்த உலகத்தில் நடந்தது. அதுவும் தன் சகோதரனால் குத்தி கொலை செய்யப்படுகிறான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த கேள்வி, கடைசியா இந்த உலகத்தில் இறந்தது யாரு? முதல்ல இறந்தது ஆபேல். ஆமாவா இல்லையா? அதில் டவுட் இல்லைல்ல? கடைசியாக இந்த உலகத்தில் இறந்தது யார் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? யார் லாஸ்டா இறந்தான்னு சொல்லி தெரியுமா தெரியாதா? தெரியாதா? கடைசியாக இறந்தவர் யார் தெரியாதா? கடைசியாக இறந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆபேலின் சாவுக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் சாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆபேல் அங்கு தன் சகோதரனால் குத்தி கொலை செய்யப்படுகிறான். இந்த இயேசு கிறிஸ்து யாரால் கொலை செய்யப்படுகிறார்? தன் சகோதர சகோதரிகளால் கொலை செய்யப்படுகிறார். இயேசு தானே முன்வந்து இறப்பை ஏற்றுக்கொள்கிறார். ஏன் ஒருபடி மேல் சொல்லலாம், இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததின் காரணமே, நோக்கமே சாவதற்குத்தான். விவிலியத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இறப்பை பெற்றுக்கொண்ட இந்த மனித குலம் மீட்கப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே தந்தையாம் கடவுள் பல இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். காரணம் ஒன்றுதான், இந்த மனிதர்கள் என் சாயலாக படைக்கப்பட்ட இம்மனித குலம் இன்று வேறு சாயலை பெற்றிருக்கிறது, இறப்பை பெற்றிருக்கிறது, அழிவை பெற்றிருக்கிறது. எனவே அந்த அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் பல இறைவாக்கினர்களை அனுப்பினார். இறுதியாக அனுப்பப்பட்டவர் தான் அவருடைய ஒரே மகனான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் அனுப்பப்பட்டதின் நோக்கம், அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்ததின் நோக்கம் சாவதற்கே. இயேசு விவிலியத்திலே நற்செய்தி நூலிலே வாசிக்கின்றோம், 3 முறை தன் சாவை அறிவிக்கிறார். தன் சீடர்களோடு பயணிக்கிறார், புதுமைகள் செய்கிறார், அற்புதங்கள் செய்கிறார், சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கட்டத்தில் சீடர்களிடமே கேட்கிறார், நான் யார் என்று. எல்லாரும் அவங்க இவங்கன்னு சொல்றாங்க. நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? நீர் கடவுளின் மகன், மெசியா என்று சொன்னவுடன் இயேசுவுக்கு மகிழ்ச்சி.
என்னுடைய சீடர்கள் நான் எதற்காக வந்தேன், எதற்காக நான் அனுப்பப்பட்டேன், நான் யார் என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். எனவே இதுதான் சரியான நேரம் என்று தான் வந்ததின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். தன் சாவை முதன்முறையாக தன் சீடர்களிடம் அறிவிக்கிறார். உடனே சீடர்களுடைய பதில் என்னவா இருந்துச்சு? பேதுரு இயேசுவை கடிந்து கொண்டார். ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம், பேசாம வாயை மூடுங்க என்று கடிந்து கொண்டார். இயேசு பேதுருவை கண்டித்தார். என்ன சொல்லி கண்டித்தார்? சாத்தானே, அப்பாலே போ. யார் சாவை தடுக்கிறார்களோ, யார் சாவை வேண்டாம் என்று சொல்கிறார்களோ, யார் இறப்பு எனக்கு தேவையில்லை என்று எண்ணுகிறார்களோ, அவர்கள் சாத்தானால் ஆட்கொள்ளப்படுகிறாள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். காரணம், இறப்பு என்பது கிறிஸ்தவ நம்பிக்கையில் அழிவு அல்ல. இறப்பு என்பது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முடிவு அல்ல. நாம் இறந்தோர் திருப்பலியில் அந்த சபை மன்றாட்டை கவனித்தீர்கள் என்றால், இறப்பு என்பது அழிவல்ல, முடிவல்ல, மாறாக புதியதொரு வாழ்வின் தொடக்கம், வேறொரு வாழ்விற்கான முன்னோட்டம். எனவே நாம் இந்த உலகத்தில் பயணிப்பதெல்லாம், இந்த உலகத்தில் வாழ்வதெல்லாம் இறப்பை தாண்டி இயேசுவோடு இணைய வேண்டும் என்பதற்காகத்தான். எனவேதான் இயேசு கிறிஸ்து தான் சாக வேண்டும் என்று திண்ணமாக இருந்தார். 3 முறை மீண்டும் மீண்டுமாக அறிவித்தார். தன்னுடைய சீடர்களை பக்குவப்படுத்தினார். இறுதியாக நாம் எருசலேம் நோக்கி பயணிக்க வேண்டும் என்று எருசலேம் நோக்கி பயணித்தார். எருசலேம் நோக்கி பயணிப்பது சாவை நோக்கி பயணிப்பதை குறிப்பதாகும். துணிவோடு மகிழ்வோடு நான் எருசலேமை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று எருசலேமை நோக்கி பயணித்தார். சாவை ஏற்றுக்கொண்டார். சாவை ஏற்றதோடு எந்த சாவு இந்த மனித குலத்தை வெற்றி கொண்டதோ அதே சாவை தன்னுடைய சாவால் அவர் வெற்றி கொண்டார். உயிர்ப்பு வந்தது. எனவேதான் பவுலடிகளார் அழகாக கேட்பார், சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே, இயேசு அதை வெற்றி கொண்டு விட்டார் என்ற மகிழ்ச்சியில் அன்று பவுலடிகளார் அந்த இயேசுவை அனுபவித்து அதை சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விவிலிய பின்னணியில் நாம் பார்க்கும் பொழுது இறப்பு என்பது அழிவு அல்ல, இறப்பு என்பது முடிவு அல்ல. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது ஆண்டவரோடு இணைவதற்கான ஒரு வாசல். அதை நாம் முன் எதிர்கொள்ள வேண்டும், அதற்காக நாம் தயாரிக்க வேண்டும். அதை எதிர்கொண்டு ஆண்டவரோடு இணைவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே பல சமயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு தத்துவம் இருக்கிறது, இறப்பையும் மறுவாழ்வையும் பார்ப்பது. இந்து சமயத்தினர் இறப்புக்கு பின்பாக என்ன இருக்கிறது என்று நம்புவார்கள்? என்ன இருக்குது என்று நம்புவார்கள்? மறுவாழ்வு. மறுவாழ்வுனா மறுபிறவி. 7 பிறவி எடுப்போம். அந்த பிறவி எதை மையமாக கொண்டது என்று சொல்லுவார்கள்? இந்த உலகத்தில் நான் இப்போ செய்த கர்மங்களை மையமாக வைத்து என்னுடைய அடுத்த பிறவி இருக்கும். ஆனால் கிறிஸ்தவம் அப்படியாக அல்ல. நீ வாழ்ந்தாய், இறப்பு என்பது உனக்கு இறைவனோடு இணைவதற்கான ஒரு வழி என்பதை நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இறந்தோர்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை, இறந்தோர்களை நினைத்து நாம் அழுக தேவையில்லை. இன்று அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டார்கள். மனிதனுக்கு பிடித்த அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டார்கள். அவர்கள் ஆண்டவரோடு இணைந்து விட்டார்கள், புனிதர்களாக மாறிவிட்டார்கள், புனிதர் கூட்டத்திலே இன்று இடம் பெற்றிருக்கிறார்கள். எனவேதான் நேற்றைய நாளிலே நாம் அனைத்து புனிதர்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதரை நினைவு கூறுகிறோம். ஆனால் திரு அவை நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்கள் விழா. காரணம், அங்கீகரிக்கப்படாத புனிதர்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்பி இறந்தார்களோ அத்துணை பேரும் புனிதர் கூட்டத்தில் இணைந்து விட்டார்கள் என்பதுதான் நம் திரு அவையின் நம்பிக்கை. எனவே இறந்தவர்கள் அனைவரும் இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு வருஷம் கழிச்சோ புனிதர்களாக மாற்றப்படுவார்கள். எனவே அனைவரையும் நினைத்து கொண்டாடுவோம் என்று கொண்டாடினோம். எனவே இந்த நாளிலே உங்கள் வீட்டில் இறந்தவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அவர்கள் ஆண்டவரோடு இணைந்து விட்டார்கள், அவர்கள் புனிதர் கூட்டத்திலே இணைந்து விட்டார்கள். இந்த உலகத்திலே மனிதனாக இருந்து அவர்கள் செய்த நன்மைகளை விட இறந்து புனிதனாக உயர்த்தப்பட்டு இறைவனின் அருகில் அமர்ந்து கொண்டு உங்களுக்காக பரிந்து பேசி பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை நினைத்து மகிழுங்கள். அவர்கள் உங்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார்கள். 2வது செய்தி நம் வாழ்விற்கு
இப்படிப்பட்ட புனிதர்களை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? நம்ம ஊர்ல எல்லாம் கல்லறைகள் இருக்கும். அந்த கல்லறை என்னைக்கு பார்க்கப்படும்னு யாருக்கும் தெரியாது. என்னைக்கு போய் கல்லறையை போவீங்க? எல்லாரும் கல்லறைக்கு என்னைக்கு போவீங்க? நவம்பர் 1ஆம் தேதி கல்லறையை முழுகிறதுக்கு போவோம். 2ஆம் தேதி போய் மந்திரிச்சு மாலை போட்டு வந்துடுவோம். திருப்பி எப்போ போவோம்? அடுத்த வருஷம். இல்லைனா நினைவு நாள் வந்தால் அன்னைக்கு போய் போடுவோம். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு ஊரிலும் கல்லறைகள் இன்னொரு கோவில்கள். நம்முடைய ஆலயங்கள் எவ்வாறு புனிதர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு புனிதர்கள் வழியாக ஆண்டவர் இயேசுவிடம் நாம் அனைவரும் செல்கின்றோம், அதுபோல நம்முடைய கிராமங்களில் உள்ள, நம்முடைய ஊர்களில் உள்ள கல்லறைகளில் புனிதர்கள் வாழ்கிறார்கள். அந்த புனிதமான இடத்தை நாம் புனிதமான இடமாக பார்க்க வேண்டும். எவ்வாறு ஆலயங்களில் ஆண்டவர் புனிதர்கள் நமக்கு பரிந்து பேசுகிறார்கள், அதுபோல ஒவ்வொரு ஊரிலும் உள்ள நம்முடைய முன்னோர்கள் புனிதர்களாக இணைக்கப்பட்ட அந்த முன்னோர்கள் எல்லா ஊர்லையும் பார்த்தீங்கன்னா கிராமத்துடைய என்ட்ரன்ஸ்ல எல்லாம் கல்லறைகள் இருக்கும். காரணம் அவர்கள்தான் நம் ஊரின் காவல் தெய்வங்கள் என்று. அவர்கள்தான் ஆண்டவரிடம் பரிந்து பேசி நம் ஊருக்காக அத்துணை நலன்களையும் பெற்று தரக்கூடியவர்கள். நீங்கள் அவர்களை பராமரிக்கும் பொழுது, அவர்களை நினைத்து பார்க்கும் பொழுது, அன்றாடம் அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஊருக்கு, அந்த கிராமத்திற்கு, அந்த குடும்பத்திற்கு அவர்களுடைய பரிந்துரைகள் அன்றாடம் இருக்கும். அதனால் அந்த கிராமம் என்னாலும் நன்மைத்தனங்களை மட்டுமே பெற முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வாழ்வுக்கான முதல் செய்தி, உங்கள் கல்லறைகளை, உங்கள் கிராமங்களில், பங்குகளில், இல்லை உங்கள் குடும்பங்களில் உள்ள கல்லறைகளை நன்று பராமரியுங்கள். ஏதோ கல்லறை திருவிழாக்கு மட்டும் நாங்கள் பூசி மொழிட்டு போயிட்டோம், அப்படி அல்ல. அன்றாடம் அந்த புனிதர்களை நினைத்து பாருங்கள். இரண்டாவதாக, இன்னைக்கு பூசைக்கு கருத்து கொடுத்துட்டோம், முடிஞ்சிருச்சு, நினைவு நாள் அதோட நினைச்சு பார்த்தா போதும் அல்ல. அன்றாடம் உங்கள் குடும்பங்களில் இறந்தவர்களை உங்கள் வீட்டில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு தூங்க போவதற்கு முன்பாக அவர்களுக்காக அவர்கள் பெயரை சொல்லி ஒரு அருள் நிறைந்த மாதிரியே பரலோகத்தில் இருக்கிற அந்த ஜெபத்தை சொல்லி நீங்கள் ஜெபித்து தூங்கச் செல்லுங்கள். உங்கள் குடும்பங்களில் நன்மைகள் பெருகும். அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்காக இறைவனிடமிருந்து பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். எனவே இதை ஏதோ நவம்பர் 2ஆம் தேதி மட்டும் நாங்கள் நினைத்து பார்த்தோம் என்று இல்லாமல் அன்றாடம் இறந்தவர்களை நினையுங்கள். காரணம், உங்களோடு வாழ்ந்தவர்கள், உங்களை அறிந்தவர்கள் இன்று புனிதர்களாக இருக்கிறார்கள். அந்த புனிதர்கள் என்றும் உங்களுக்காக பரிந்து பேசுவார்கள். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்பிக்கையோடு நம் தேவைகளை நம் ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே எடுத்து வைப்போம்.
வாகை சூடிய திரு அவையை நேற்றைய தினமும் துன்புறும் திரு அவையை இன்றைய தினமும் நினைவு கூறுகிற பயணிக்கும் திரு அவையாகிய எங்களை நீர்தாமே கண்ணோக்கி அருளும். எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகியோரையும் பொது நிலையினராகிய எங்களையும் இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையின் மேய்ப்பு பணியில் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து உம்மிடம் வந்தடைந்துள்ள திருத்தந்தையர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், எங்களுக்கு திருவருட்சாதனங்களை வழங்கிய மறைப்பணியாளர்கள், எங்களின் விசுவாச வாழ்விற்கு துணை நின்று இறந்து போன வேதியர், நற்செய்தி பணியாளர், நல்மனம் படைத்த நல்லோர் ஆகிய அனைவரின் ஆன்மாக்களுக்கும் நீர்தாமே முடிவில்லா பேரின்பத்தில் பங்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காகவும் நாடுகளின் விடுதலைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் சமூக நீதிக்காகவும் அனைத்து தரப்பினரின் மாண்புக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் உழைத்து மரித்த உலகத் தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், சமூக போராளிகள் ஆகியோரும் அறிவியல், பொருளாதாரம் போன்ற பல்வேறு துறைகளின் மூலம் மானுட வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருந்து மரித்து போனவர்கள் ஆகிய அனைவரும் விண்ணக அரசில் தமக்குரிய வெகுமதியை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இவ்வுலக வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து அழிந்து போகும் செல்வங்களுக்கு அடிமைப்படாமல் அறவழியில் நடக்கவும் விண்ணகமே எங்கள் தாய்நாடு என்கிற நம்பிக்கையோடு பயணிக்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாயிருக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். கேட்பதையெல்லாம் நம் ஆண்டவர் நமக்கு தருவார். நம் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அவர் அறிந்து நிறைவேற்றுவார். நம் குடும்பங்களை ஆசீர்வதித்து நம் பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நம்மையே காணிக்கையாக அர்ப்பணித்து தொடர்ந்து இந்த பலியில் பங்கெடுப்போம். பலி
மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தம் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை கனிவாய் கண்ணோக்கியருளும். அதனால் உம் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அருளடையாளத்தில் ஒன்றுபடும் இறந்தவும் அடியார்கள் உம் திருமகனோடு மாட்சிக்கு உயர்த்த பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரை சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானக தூதரணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
இவை எங்களுக்கு மாறுவனவாக. பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்று அன்னையாம் திருச்சபை இறந்த அனைத்து நம்பிக்கையாளருடைய நினைவை கொண்டாடுகின்றது. கண்களை மூடி கரங்களை குவித்து நம்மை பெற்றெடுத்து வளர்த்து இந்த விண்ணில் மகிழ்வோடு இருக்கிற நமது பெற்றோருக்காக, உடன்பிறப்புகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, மாசில்லாத குழந்தைகளுக்காக, நமக்கு ஞான அறிவை ஊட்டிய அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், வேதிய நண்பர்கள் அனைவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் விண்ணிலே அவர்களுக்கு நிலை வாழ்வையும், மண்ணிலே வாழ்கின்ற அனைவருக்கும் அனைத்து கொடைகளையும் பெற்றுத்தருகின்ற அந்த சிறப்பு ஆசிக்காக இப்போது வேண்டுவோம். தந்தையே, நீர் இந்த உலகிலிருந்து நம்மளை அழைத்து கொண்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இங்கு அத்தனை பேரும் சிறப்பாக இந்த திருப்பலி நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களும் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர் தொழச் செய்து தாழ்வுக்கு உரிய நமது உடலை மாட்சிக்கு உரிய உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த அத்தனை பேரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பார்களாக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், எமது பெற்றோரையும்,
என் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், குறிப்பாக இன்றைய திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைத்த குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் ஆண்டவரே, இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும், அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்று மனநிறை வடைவோம் எனவும், அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்கி வருகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. மீட்பரின் கட்டளைகளால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவற்றை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு தந்த தெய்வீக அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தரணைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இதய ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே, இந்த ஞாயிறு நண்பகல் திருப்பலியில் சிறப்பாக இறந்த அனைத்து நம்பிக்கையாளருடைய நினைவு திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்த உங்கள் அத்தனை பேருக்கும் திருத்தலை சார்பாக நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி, இறந்த அத்தனை ஆன்மாக்களுக்காக இன்று மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதும் ஜெபிக்கின்ற போது, குறிப்பாக அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற கல்லறையில் சென்று ஜெபிக்கின்ற போது பரிபூர்ண பலனை நாம் பெறுகின்றோம். ஏனென்றால் இறந்த ஆன்மாக்கள் வேறொங்க இல்லை, நம்மோடு சேர்ந்து வாழுகின்றார்கள், சேர்ந்து பயணிக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு ஆறுதலாக, நம்மை பராமரிக்கின்றவர்களாக, நம்மை கண்காணிக்கின்றவர்களாக, நம்மை வழிநடத்துகின்றவர்களாக, நம்முடைய ஜபங்களுக்கு இறைவனிடமிருந்து பதில் பெற்று தருகின்ற நல்ல தூய ஆன்மாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சிறப்பாக இந்த மாதம் முழுவதும் இறந்த நம்பிக்கையாளர்களுக்காக ஜெபிப்போம். விண்ணகமே நமது தாய்நாடு, அந்த தாய்நாட்டை நோக்கித்தான் நாம் பயணம் மேற்கொள்கின்றோம். ஆகவே அந்த வகையில் இறந்த சகோதர சகோதரிகளுக்காக சிறப்பாக வேண்டுதல் புரிந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். இன்றைய நண்பகல் திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்த அருள் தந்தை ஜெகநாதன் அவர்கள் நமது மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அவர் குருமானவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற திருச்சி தூய பவுல் குருத்தோகளிலே பணியாற்றி இப்பொழுது முனைவர் பட்டம் பெறுவதற்காக ரோமையிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். விடுமுறைக்கு வந்திருந்த தந்தை அவர்கள் நம் திருத்தலத்துக்கு தேடி வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி நல்ல மறைவுரை வழங்கிய தந்தை ஜெகன் அவர்களுக்கு நன்றி கூறியும், குறிப்பாக அவர் ஓராண்டு இந்த திருத்தலத்திலே களப்பணியாளராக அருள் சகோதரராக பணிபுரிந்து இதய ஒளியினுடைய ஆசிரியராகவும் சிறப்பான முன்னெடுப்புகளை செய்தவர். தந்தையினுடைய பணியும் வாழ்வும் படிப்பும், குறிப்பாக குருத்துவ அருள் வாழ்வு மாணவர்களுக்கு பயிற்சி தருகின்ற அவருக்கு இறைவன் பக்கபலமாக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் திருதயனாளருடைய நிறையாசிரை இந்த திருப்பலி வழியாக பெற்றிருந்த அவருக்கு நமது அன்பான நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒருமுறை கரவொலி எழுப்பி தெரிவிக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமக்கெல்லாம் நன்கு அறிந்தபடி தமிழக அரசினுடைய இந்த திருத்தலத்தை புனரமைப்பு செய்கின்ற புதுப்பிக்கின்ற பணியினுடைய தொடக்கம் இந்த வாரத்திலே ஆரம்பமாகும். ஏனென்றால் தமிழக அரசுடைய முழு அனுமதியும், தமிழக அரசு வந்திருக்கிற அனைத்து பணத்தையும் எடுத்து செலவழிக்கக்கூடிய அனுமதியையும் நாம் பெற்றிருக்கிறோம். நேற்று நமது மறைமாவட்ட ஆயர் அவர்கள் அந்த பொறியாளர்களுடைய நிறுவனத்திற்கு காசோலையை கொடுத்து இந்த வாரத்தில் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இந்த மெருகூட்டுகின்ற பணி, புதுப்பிக்கின்ற பணி, புனரமைப்பு பணி மிக சிறப்பாக நடைபெறவும், இன்னும் அதிகமாக திருவிதாண்டவருடைய பக்தியும் அவரது ஆசிரியரும் நம் அனைவருக்கும் நிறைய கிடைக்க வேண்டுமாயும் நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்துக்கு தேடி வருகின்ற அத்தனை பேருக்கும் இறைவன் இந்த நாளில் தருகின்ற அனைத்து காரியங்களுக்கு நன்றி கூறியும், தொடர்ந்து பக்தர்களுக்கு இறையாசியை ஆண்டவர் தர வேண்டுமாய் உங்களை ஜபத்திலே எளிய ஜபத்தை எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவன் தொடர்ந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமுள்ள வாரமாக மாதமாக அமைய உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து திருப்பலிகளின் நிறைவில் நடைபெறுகின்ற நற்கருணை ஆசிரியர் கலந்து கொண்டு வீடு திரும்பிச் செல்ல உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவா, நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இறந்த உமடியார்கள் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வாள் ஒளியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டிற்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது.
தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, இதோ நமக்காக, நமது வாழ்விற்காக உயிரும் நானே என்று முழுவதுமாக தன்னை பலியாக கையெழுத்த ஆண்டவர் இயேசு இதோ. மகனே, மகளே, உன்னை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று நமக்காக காத்திருக்கின்ற இறைவன். மரித்தவர்களையும் இறந்தோரையும் நினைவுகூரும் இந்த நாளிலே நம்முடைய வாழ்வை சற்று அலசி ஆராய்வோம். நீண்ட நெடிய பயணத்தில் செல்கின்ற நாம் அனைவரும் ஒரு நாள் மாற்று திசை பெறுவோம் என்பது நமது நம்பிக்கை, விசுவாசம். அதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா? என்னுடைய பாவங்களிலிருந்து நான் விடுபட்டு நான் தூய்மை பெற்றவளாக அந்த கல்வாரி இயேசுவின் அன்பு மகளாக, மகனாக அழைக்கப்படுவதற்கு, அவருடைய வலது கரத்திலும் வான் வீட்டிலும் இடம்பெறுவதற்கு நான் தகுதி பெற்றிருக்கின்றேனா? நீதிமான்கள் ஆண்டவரின் கரத்தில் உள்ளன என்று முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல, அன்புக்குரியவர்களே, இறப்பு சாவு என்பது திண்ணமாய் இருந்தாலும் அந்த நிலையான வீட்டில் பேரின்பம் இளைப்பாறுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா? என்னுடைய பாவங்கள் அதற்கு தடையில்லாமல் இருக்கின்றனவா என்று ஒரு நிமிடம் நம்மையே நாம் அலசி ஆராய்வோம். நிலையற்ற உலகில் நிரந்தரமில்லாமல் வசித்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த நிலையான வாழ்விற்கு தகுதி வரும் பொருட்டு நம்மையே நாம் தயார் செய்வோம். வேண்டி வருகின்ற ஜெபங்களுக்கெல்லாம் செவி சாய்க்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த திருத்தலத்தில் குடியிருக்கின்ற திரு இருதயம் நம்முடைய இதயங்களில் குடிகொள்வதாக. அனைவரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே நன்றி, அனைவரும் சொல்வோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு எல்லோரும் சத்தமாக இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. அன்புக்குரியவர்களே, இந்த நிலையற்ற உலகில் ஒன்றுமில்லாமல் பிறந்த நம்மை, தகுதியில்லாமல் பிறந்த நம்மை கடவுள் இந்நிலையில் கூட்டி சேர்த்திருக்கின்றார். ஆகவே இந்த நவநாளின் வழியாக நம்முடைய உள்ளத்திற்காகவும், இதயத்திற்காகவும், குடும்பத்திற்காகவும் நாம் அனைவரும் தூய்மை பெறும் பொருட்டு மன்றாடுவோம். சிறப்பாக இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்முடைய குடும்பங்களில் இறந்தோருக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளுக்காகவும் சிறப்பான விதத்தில் நாடுகளுக்கிடையே வன்முறையினாலும் போராட்டங்களிலும் உயிர் துறந்த, குருதி சிந்திய ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். குருதி சிந்தி குண்டு துளைத்து தங்களை இழந்த, உயிரை மாட்டு கொண்ட ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஆண்டவர் பேரிரக்கம் கொண்டு வானவர் வீட்டிலிடம் அளிக்க அவர்களையும் நினைகூர்ந்து ஜெபிப்போம். இயேசுவின் திருதிய பக்தர்களை, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, பாவிகளை தேடி வந்த தெய்வீக ஆயனை,
மனிதன் மீது கொண்டுள்ள அளவில்லாத அன்பினால் உமது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மன்னகத்தில் அடிமையின் கோலம் ஏற்றவரை மணமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பை உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து மது திருப்பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்தருளும். புனித மார்கரெட் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமே பெறுகின்றேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயாம்? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரை, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். அனைவரும் முழங்கால் படியிட்டு இந்த நாள் வரை நாம் வேண்டி ஜெபித்த அனைத்து காரியங்களுக்கும் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் இந்த நேரத்தில் நன்றி கூறுவோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரித்து பாதுகாத்து வருகின்ற நல்ல தேவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். எத்தனையோ தருணங்கள் நாம் இந்த திருத்தலம் நாடி வந்து இன்று நான் பெற்றுக்கொண்டேன், இந்த நாட்களிலே எனக்கு கிடைத்துள்ளது, எனது குடும்பங்களிலே எனக்கு சமாதானம் நிலவியது, என்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கின்றார்கள் என்று பலவிதமான நன்றியுணர்வோடு இந்த நேரத்தில் நாம் வந்திருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் காலம் தாழ்த்தினாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் பாதுகாத்து வருகின்றார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அரவணைத்து வருகின்ற உம்முடைய ஆசிரியருக்காகவும் அருளிற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இந்த வேளையிலே நன்றி உணர்வோடு மீண்டுமாக சில சுமைகளோடு பாரத்தோடு எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் வந்திருக்கின்ற எங்கள் மீது கருணை கூர்ந்தருளும். மீண்டுமாக நாங்கள் பலவிதமான வேண்டுதல்களோடும் ஜெபங்களோடும் ஏறெடுக்கின்ற வார்த்தைகளுக்கு செவி சாய்த்தருளும். அன்பு தகப்பனே, கண்ணீரோடும் கவலையோடும் எங்களுடைய நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் மீது இரக்கமாயிரும். உம்மை நோக்கி நாங்கள் வேண்டினாலும் ஜெபித்தாலும் உலகத்தின் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற பற்றுக்கொண்ட எங்களுடைய ஆசைகளிலிருந்து விடுதலை பெற எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்களுடைய பெற்றோரையும் பெரியோரையும் முதியவர்களையும் நாங்கள் கண்காணித்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அருள் வரங்களையும் தாரும். சிறப்பாக நாங்கள் கல்லறைகளை மட்டும் அலங்கரித்து கொள்ளாமல் எங்களை சுமந்த கருவறைகளையும் எங்களை கரம்பிடித்த எங்கள் தந்தையுடைய கரங்களையும் ஒவ்வொருவரையும் நாங்கள் பேணி காப்போமாக. நாங்கள் எங்களுடைய சுயநலப்போக்கிலே போகாமல் எங்களுடைய நலனுக்காக மட்டும் வாழாமல் எங்களை பெற்றெடுத்து வளர்த்த எங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் எங்களுடைய இல்லத்தில் உள்ள தாத்தா பாட்டிகள் முதியோர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய இந்த வயதான காலங்களில் நீர்தாமே அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் கொடுத்துள்ளீராக. பலவிதமான வேதனைகளோடு நோய்களோடு இந்த திருத்தலத்தில் இந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி அருளும். எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு சென்ற போதெல்லாம் குணமாகாத நோய் இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற போது உம்முடைய அருளினாலும் ஆசிரியனாலும் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி அருளும். அவருடைய இதயத்திலே வழிந்தோடிய கண்ணீர்களையும் குருதிகளையும் கண்டோக்குகிறாக. தந்தாய், நீரன்று எங்களுக்காக கல்வாரி உச்சியிலே சிலுவை மரத்திலே உண்மையே நீர் கையளித்த போது சிந்திய இரத்தத்தினாலும் உம்முடைய குணமளிக்கும் கரங்களினாலும் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துகிறாக. நாடுகளிடையே இன்றையே நிலவுகின்ற வன்முறைகள், போராட்டங்கள், அமைதிகள் நிலவ வேண்டும் என்றும், பிரச்சனைகள் ஓய்ந்து சமாதானம் நிலவ வேண்டும் என்றும், பசி வறுமை எல்லாம் நீங்கி நலமோடும் வளமோடும் வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும்
எங்கள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் கொடுத்துள்ளீராக. தந்தாய், இன்றைய நாளிலே நாங்கள் பலியை ஒப்பு கொடுத்து மீண்டுமாக இந்த நேரத்திலே எங்களுடைய இல்லங்களில் உள்ள குடும்பங்களில் மரித்தோர், சிறப்பாக இந்த திருத்தலத்திற்காக பாடுபட்டு அயராது உழைத்த அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவரையும், மறை பணியாளர்கள் ஒவ்வொருவருடைய ஆன்மாக்களையும், இங்கு பணி செய்த அருட் சகோதரிகளுடைய ஆன்மாக்களையும் நீரே ஏற்றுக்கொண்டு முடிவில்லாத ஒளி அவர்கள் மீது பொழிந்து, அன்பு தகப்பனே, உம்முடைய வலது கரத்தில் அவர்களுக்கு இடமளித்தீர்களாக. மீண்டுமாக இன்றைய நாளிலே ஒவ்வொரு இடங்களிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்தருளும். அன்பு இறை சமூகமே, அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நேரத்தில் மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை துதித்து அவருடைய ஆசிரை பெற்று நாம் வேண்டி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் ஒரே குரலாய் பாடுவோம். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
நமது குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஓ இயேசுவின் இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறைவிடலாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சுசேப்ரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரெட் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வாலயத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் 40 புனிதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திருதயம், இந்நாளில் பங்கேற்கும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நிறைவாக விளங்கி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். நம்பிக்கை
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.